ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சவால் விட்டு சொல்கிறேன். இன்று இரவுக்குள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு வழிகாட்ட வருகிறேன். அந்த அதிசயத்தை தவறவிடாமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே. அனைத்து வளங்களும் உன்னை சேரும் காலம் வந்துவிட்டது. உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை என் செல்லமே. அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும். நான் கம்பீரமாக உனது மனதிலும் உனது இல்லத்திலும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் உனக்கு தெரியவில்லையா என் செல்லமே? மனதில் நினைத்தாலே போதும். தினமும் என்னை பூஜித்தால்தான் நான் உன்னை நினைப்பேனா? இல்லவே இல்லை. எங்கே சற்று யோசித்து பார்த்து சொல். நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகளும் மனக்கசப்புகள், உறவுகளுடன் சண்டைகள், ஆசையாசையாய் வாங்கியது உன்னை விட்டு கைவிட்டு போனது என எத்தனை நிம்மதி இழந்தாய் நீ? ஏன் தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள், ஐயோ போதும் அப்பா போதும், இந்த வாழ்க்கையே போதும் என்று அழுது புலம்பியதை மறந்து விட்டாயா என் செல்லமே? அனைத்தையும் உன் சாயப்பா நான் அறிவேன். அனைத்து நன்மைக்கே. இன்று எப்படி இருக்கிறாய் நீ? தினமும் என்னை பூஜித்து வழிபட்டாய். அதனால்தான் நான் உன்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டேன். நீ எனது பொக்கிஷம். நீ துவாரகமாயின் செல்ல பிள்ளை. நீ அனைவருமே துவாரகமாயின் செல்ல பிள்ளைகள். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொடக்கூட முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என் செல்லமே. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்த காட்டப் போகிறேன். அனைத்தையும் ஜெயமாக்குவேன். உன் சாயப்பா உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன். நீ என்னை சார்ந்தவன், என்னை மட்டுமே சார்ந்தவன். ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் என் செல்லமே. ஏனென்றால் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்ப வேண்டும். எதையும் சகித்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். எனது தாமரை வாதங்களில் சமர்ப்பித்து விடு. இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை. எல்லாம் ஒரு நாள் மாறும். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன் சாயப்பா உன்னை தாங்கி நிற்பேன். ஏனென்றால் வருங்காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். உன் சாயப்பா உனக்கு அடிக்கடி சொல்வது என்னவென்றால், நீ மிகவும் அவசரப்படுகிறாய். உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பில்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினம்தான். உனக்கான நல்ல பலன்கள் நிச்சயம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. உனக்கு கவசமாய் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை சீரும் சிறப்புமாய் நல்ல வயருடன் நிம்மதியான மகிழ்ச்சி மிகுந்த வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது உன் சாயப்பாவின் பொறுப்பு, கடமை. ஆம் செல்லமே, வரும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும். அந்த காலம் உன்னை தானாய் தேடி வரும். ஆம் செல்லமே. மேலும் மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் திட்டினாலும் கண்டனம் செய்தாலும் நீ எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படியும் பேசாமல் பொறுமையுடன் அமைதியாக இருந்தாய். உன் மனதை ரணப்படுத்திய பல தோல்விகளும் சில அவமானங்களும், அதை நினைத்தால் இன்றும் எனக்கு கண்ணீர் வரும் என் செல்லமே. கவலைப்படாதே, கவலையே படாதே என் செல்லமே. இதோ உன் இதயத்தின் சப்தம் எனக்கு நன்றாக கேட்கிறது. நீ வடித்த கண்ணீரும், நீ வட்ட அவமானங்களும், நீ வெம்பும் குமுறல்களும் நாளைய வெற்றியாகும். உன்னுடனே நான் இருந்து உன்னை காப்பேன். நீ ஒருவரை சந்திப்பீர்கள். ஆம், நீ இழந்ததை மீண்டும் பெறுவீர் என் செல்லமே. உனக்கு ஒரு வெற்றி பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நீ வீட்டில் நுழையும் போது உனக்கு முன் வாசலில் உன் சாயப்பா நான் உன்னை வரவேற்பேன். நீ வெளியில் செல்லும் போது உன்னை வழி அனுப்பிவிட்டு உனக்கு துணையாக உன் சாயப்பா உன்னை பின்தொடர்வேன். ஆம் செல்லமே, இதோ உன் குரலுக்கு பதில் கொடுப்பதும் உன் சாயப்பா நான் தானே. உன் வேண்டுதல்கள் எல்லாம் தானாகவே நிறைவேற அப்பொழுது உன் சாயப்பா உனக்காக நான் செயல்படுவேன்.
என் மேல் முழு நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டும். நீ நினைக்க முடியாத, யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்தி காட்டுவேன். ஆம் செல்லமே, நான் காட்டும் வழியில் நீ நிச்சயம் உயர்வாய். நம்பிக்கையோடு செயல்படு. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. வாழ்க்கையில் நீ நிச்சயம் முன்னேறுவாய். எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாழ பழகிக்கொள். ஆம் செல்லமே, மேலும் உன் கர்ம வினைகளால் உனக்கு ஏற்படும் சுகத்தையும் துக்கத்தையும் நீ அனுபவித்து தீர வேண்டும். அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஆயினும் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தால் சுலபமாக அதை நீ எதிர்கொள்ளலாம். ஆம் செல்லமே, முதலில் நீ பொறாமையை வென்றுவிடு. பொறாமையை வென்றுவிட வேண்டும். நீ வெறுக்கும் மனிதர்கள் வளம் பெற்றுவிட்டால் உனக்கு என்ன நஷ்டம் ஏற்பட்டு விட்டது? கேடு செய்து அவர்களுக்கு நல்லது நடக்கிறது என்று பொறாமை கொள்கிறாய். அவர்களுக்கு அவர்களுடைய கர்ம வளங்களால் கிடைத்தது. அவர்களை போன்ற பதவி, அதிகாரம், பணம், செல்வாக்கு எல்லாம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணுவதால் உன்னை தேடி வரும் நல்லதை நீ தவற விடுகிறாய். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே, எல்லோரும் ஒரே மாதிரி வாழ முடியாது. அவரவருடைய கர்ம வினைகளின்படி அது நிச்சயமாக மாறுபடும். அதே சமயம் உனக்கான நல்லதை யாராலும் தடுக்க முடியாது. உலகில் நிறைய பேர் உன்னை விட மிகவும் பயங்கரமான கொடிய துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வருகின்றனர். இதை நீ கண்கூடாக தினமும் அன்றாட வாழ்க்கையில் நீ பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். நான் என்ன சொல்கிறேன்? இருப்பதை வைத்து நீ மகிழ்ச்சி அடைந்து கொள்ள பழகிக்கொள். உனக்கு நல்லதும் நலமும் நிச்சயம் உடனே கிடைக்கும். நாமும் பாக்கியசாலிகள் தான். நலம் பெறுவோம். நலம் பெறுவதற்கு முயற்சியை மேற்கொள்வோம் என்ற எண்ணத்தை முதலில் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னிடம் வந்து சேரும். ஆம், இது நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உனக்கு சுட்டி காட்டும். ஆகவே நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு நல்லதைத்தான் உன் சாயப்பா நடத்தி காட்டுகிறேன். ஏனென்றால் நீ என்னுடைய பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. ஒரு சில நிகழ்வின் காரணங்களால் உன் புற கண்களுக்கு விளங்காமல் அகப்படாமல் இருக்கலாம். ஆனால் அவற்றின் கருவூலம் முதல் அந்தம் வரை உன் அகக்கண்களுக்கு நன்றாக தெரியும், புரியவும் செய்யும். அவற்றுக்கு சில தெளிவு உன் எண்ணத்தில் இருந்தாலே உன்னால் எல்லையற்ற எதிர்மறை எண்ணங்களில் தொந்தரவுகளிலிருந்து விடுபட முடியும். பயமில்லாமல் உன் காரியங்களை செய்யத் தொடங்கு. எல்லாம் உன் கையில் இருப்பதாய் நினைக்காதே. உன் வாழ்க்கையில் எழும் அனைத்துமே முந்தைய பிறவியின் எதிரொலிதான். எல்லாம் சரியாகிவிடும். பயப்படாதே. பயமில்லாமல் உன் காரியங்களை செய்யத் தொடங்கு. எல்லாம் உன் கையில் இருப்பதாய் நினைக்காதே. உன் வாழ்க்கையில் எழும் அனைத்தும் முந்தைய பிறவியின் எதிரொலிதான். ஆகவே எல்லாம் சரியாகிவிடும். எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா நடக்காத எல்லாவற்றையும் சவால் விட்டு சொல்கிறேன். ஆம், இன்று இரவுக்குள் உன் சாயப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக ஒரு சில நல்ல வழிகளை காட்டுவேன். அந்த சில அதிசயத்தை தவறவிடாமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே. ஆம், தவற விட்டுவிட்டால் அதற்கு நான் பொறுப்பல்ல. ஆம், உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.